அனைவருக்கும் வணக்கம். மித்ரா தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆன்லைன் மூலமாக பட்டா சிட்டா மற்றும் நத்தம் பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறது பற்றியும், பட்டா நம்பர் சர்வே நம்பர் இல்லாமல் தன் பெயரை வைத்து எப்படி பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறது பற்றி பார்ப்போம். கூகுள் சர்ச் பாக்ஸ் போயிட்டு பட்டா சிட்டா அல்லது இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் வரும் ஃபஸ்ட் லிங்கான eservices.tn.gov.in அப்படிங்கிற கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. அதில் டாப்பில் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான லாங்குவேஜ், அதாவது தமிழ் அல்லது இங்கிலீஷை மாற்றிக்கிறலாம். இதில் நம்ம தமிழ் லாங்குவேஜை பயன்படுத்தினோம் அப்படின்னா அதில் ஒரு பயன் இருக்குது. அதை பற்றி நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நிலம் சம்பந்தமான அனைத்து சர்வீஸும் இதில் இருக்குது. பட்டா மரத்தை விண்ணப்பிக்கிறதுக்கு, ஆப்பதிவேடு பார்க்க, பட்டா சிட்டா பார்க்க, வரைபடம் பார்க்குறதுக்கு அப்படின்னு நிறைய சர்வீசஸ்லாம் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பட்டா சிட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் தாலுக்கா, எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. அதாவது ஊர், எந்த ஊருங்கிறத இதில் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. இதில் தாலுக்காவில் எந்த தாலுக்காவை செலக்ட் பண்ணோமோ அந்த தாலுக்காவில் உள்ள எல்லா ஊருமே இதில் லிஸ்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் பட்டா நம்பரை கொடுத்து, பட்டா நம்பர் தெரிஞ்சால் நம்ம பட்டா நம்பரை கொடுத்து பண்ணிக்கலாம். பட்டா நம்பர் தெரியல அப்படின்னா சர்வே நம்பரை கொடுத்து நம்ம பார்த்துக்கிடலாம். இப்போ பட்டா நம்பர் நம்ம இப்போ சர்வே நம்பர் கொடுத்து பார்க்க போகிறோம். இப்போ சர்வே நம்பர் கொடுத்துட்டு அதில் ரூலுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சர்வே நம்பர், இந்த சர்வே நம்பரை இதில் கொடுத்துட்டு அதுக்கான உட்பிரிவு இருக்கும். அந்த உட்பிரிவை இதில் கொடுத்துருங்க. உட்பிரிவு கொடுத்துட்டு அது கீழே வேல்யூ அப்படின்னா அந்த வேல்யூவை பார்த்து டைப் பண்ணிவிட்டு அதில் எப்படி இருக்குது அதேமாதிரி டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சிட்டா காப்பி, பட்டா சிட்டா ஓப்பன் ஆயிரும். இதை நம்ம அப்படியே பிரிண்ட் எடுக்கிறனால பிரிண்ட்னு கொடுத்து எந்த நம்ம பிரிண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லை எனக்கு டாக்குமெண்ட்டாக தான் வேணும், பிரிண்ட் தேவையில்லை அப்படின்னா அந்த பிரிண்ட் செலக்ட் பண்ணுற ஏரியா மறுபடியும் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சேவ் டு பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லோக்கல் டிஸ்கில் எந்த ஏரியாவில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். நம்ம அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஏரியாவில் சேவ் பண்ணோமோ, ஃபைல் செலக்ட் பண்ணோமோ அந்த ஏரியாவில் சேவ் ஆகிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அப்டேட்னே சொல்லலாம். அதாவது நத்தம் பட்டாவை இப்போ ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நத்தம் சிட்டா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சம்மந்தப்பட்ட விவோ ஆஃபீஸில் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஆன்லைனில் அதை கொண்டு வந்துட்டாங்க. அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஏற்கனவே பார்த்த அதே வெப்சைட்டு தான் eservices.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிடுங்க. அதில் போய்ட்டு பட்டா சிட்டா அதே ஆப்ஷன் போயிட்டு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து தாலுக்காவை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கடுத்து எந்த ஊரை செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு புதுசாக இப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நத்தம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே நம்பர், அதுக்கப்புறம் உட்பிரிவு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த வேலையை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான நத்தத்துக்கு உண்டான பட்டா சிட்டா வந்துடும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை நீங்கள் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணுறோன்னா சேவ் பண்ணிக்கலாம். லோக்கல் டிஸ்கில் எந்த ஏரியாவுன்னு கேட்கும் அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிடும். அடுத்ததாக ஒருவருடைய பெயரை வைத்து எப்படி பட்டா சிட்டா எடுப்பது என்று பார்ப்போம். அதாவது பட்டா நம்பரோ சர்வே நம்பரோ தெரியாமல் இருந்தால் அவரின் பெயரை வைத்து எடுக்கலாம். அதற்கு முதலில் பட்டா சிட்டா வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். பட்டா சிட்டா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் அதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த வெப்சைட்டு அதனுடைய ஆப்ஷன் வராது. அதனால் நம்ம அது லாங்குவேஜ் தமிழுக்கு மாற்றிக்கிறணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னா அது என்னன்னா இதுதான்.
அதாவது லாங்குவேஜ் வந்து தமிழில் இருந்தால் தான் அந்த பெயர் வாரியாக தேடல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். நம்ம வந்து பெயர் வாரியாக தேடல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம அது மூலமாக தான் நம்ம பேரை கொடுத்து சர்ச் பண்ணிக்கிற முடியும். மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கங்க, அடுத்து வந்து வட்டத்தை செலக்ட் பண்ணிக்கங்க, அடுத்து வந்து எந்த ஊரோ அதை ஊரை செலக்ட் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் ஊர் வாரியாங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பேரை டைப் பண்ணுங்கள். பேர் வந்து நம்ம இங்கிலீஷில் நார்மலாக டைப் பண்ணோம் அப்படின்னா தமிழில் மாறிக்கிறோம். சப்போஸ் இல்லை வந்து நம்ம வந்து டைப் பண்ண வந்து சிரமமாக இருக்குது போகுது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் கூகுள் குரோம் போயிட்டு அந்த பேர் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு மூணு எழுத்து இருந்தாலே போதும், அதுக்கு மேலே வேண்டியதில்லை. அது 3 எழுத்து இருந்தால் அந்த எழுத்தில் உள்ள எல்லாமே வந்துடும். தமிழில் இதில் டைப் பண்ண சிரமமாக இருக்குது அப்படின்னா நேராக மறுபடியும் போய் கூகுளில் போயிட்டு கூகுள் இன்புட் தமிழ் டூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க் மூலமாக உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய லாங்குவேஜ் இருக்கும். நமக்கு தேவையான லாங்குவேஜில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம தமிழ் தேவைங்கிறதுனால தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம மொபைலில் எப்படி டைப் பண்ணுவோமோ இங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழில் மாறும்ல, அது மாதிரி டைப் பண்ணிவிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு 3 எழுத்து இருந்தாலே போதும். காப்பி பண்ணி இங்கே ஒன்றா அதை பேஸ்ட் பண்ணிக்கிறோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அது நத்தம் இடத்துல உள்ளதா இல்லை ஊரை அந்த இதை வேணுமா அதை செலக்ட் பண்ணிக்கிறோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ நம்பர்ஸை கொடுத்து அப்படின்னா கரெக்டாக கொடுங்க. கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்குங்க. நம்ம இங்கே கொடுத்த பேரில் உள்ள அந்த ஊரில் உள்ள எல்லா லிஸ்ட்டும் இதில் வந்துடும். அதாவது நம்ம 3 எழுத்து தான் கொடுத்துருப்போம், அந்த 3 எழுத்தில் உள்ள எல்லா பேருமே இதில் வரும். அது பக்கத்தில் உள்ளது வந்து பட்டா நம்பரு. இப்போ அந்த ஊரில் இந்த பேரில் வந்து இத்தனை பேர் இருக்கிறாங்க. இதில் நம்ம நம்மளுடைய இது தெரிஞ்சுக்கிறோன்னா அப்படின்னா ஒவ்வொரு தான் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணால் ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த வேலையை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பட்டா நம்பருக்குள்ள இடம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு தேவையானதாக இருந்தால் நீங்கள் அதை வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம், அல்லது டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு தெரிந்ததை கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.